இந்த ஐபிஎல்ல ரியல் பேட்டிங் பவர் ஹவுஸ்னா அது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தாங்க. என்னங்க எல்லா மேட்சும் 200க்கு மேல அடிக்கிறாங்க, 240 235ன்னு. இன்னைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க மேட்ச்ல கூட 235 ரன் அடிச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரா. அபிஷேக் சர்மா 35 ரன்னு, டிராவிஸ் ஹெட் 38 ரன்னு, இசான் கிஷன் 55 ரன்னு, ஹென்ரிச் கிளாசன் 69 ரன்னு, நிதிஷ்குமார் ரெட்டி 29 ரன்னு. இறங்குனதே 5 பேரும் மரணாடி அடிக்கிறாங்க. 20 ஓவர்ல 235 ரன் அடிச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மா 35 ரன் அடிச்சு அவுட் ஆகும்போது ஆரஞ்சு கேப் லீடர் போர்டுல அவர் தான் டாப்புக்கு போனாப்ல. அடுத்த 10 நிமிஷத்துல ஹென்ரிச் கிளாசன் 69 ரன் அடிச்சு அபிஷேக் சர்மாவை பின்னுக்கு தள்ளி ஆரஞ்சு கேப் லீடர் போர்டுல ஹென்ரிச் கிளாசன் டாப்புக்கு போயிட்டாப்ல. 494 ரன் அடிச்சிருக்காரு 11 மேட்ச்ல. ஆவரேஜ் 54, ஸ்ட்ரைக் ரேட்டு 157, ஹையஸ்ட் ஸ்கோர் 69 தாங்க அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் ஒரு 100 ரன் கூட அடிக்கல. 100 ரன் என்ன 100 ரன், 70 ரன்னே அடிக்கல. ஆனாலும் அதிக ரன் அடிச்சவர்கள் பட்டியல்ல நம்பர் 1 இடத்துல இருக்காருங்க. 2வது இடத்துல அபிஷேக் சர்மா 475 ரன்னு, 3வது இடத்துல KL ராகுல் 445 ரன்னு, 4வது இடத்துல இசான் கிஷன் 409 ரன்னு, 5வது இடத்துல வைபவ் சூரியவன்சி 404 ரன்னு. இந்த ஆரஞ்சு கேப் லீடர் போர்ட நல்லா பாருங்க. டாப் 5ல 3 இடத்துல SRH பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஹென்ரிச் கிளாசன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். உண்மையில இந்த ஐபிஎல்ல பேட்டிங்ல டாமினண்டா இருக்கிறது SRH டீம் தாங்க. காவியாமரன், ஹேப்பி அண்ணாச்சி. இந்த ஐபிஎல் முடியும் போது ஆரஞ்சு கேப் யாரு வின் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.